புத்தகமே தெய்வம், புத்தகமே பிரசாதம். கோவில் என்றால் கடவுள் சிலைகள் இருக்கும், அர்ச்சகர்கள் இருப்பார்கள், பூசைகள் நடக்கும், பிரசாதங்கள் வழங்குவார்கள் தானே. ஆனால் கேரளாவில் உள்ள இந்த கோவில் முற்றிலும் வேறுபட்டது. அமிர்தசரஸுக்கு பொற்கோவில் போல கேரளத்திற்கு இந்த நூற்கோவில். இந்த அறிவு கோவிலில் புத்தகமே தெய்வம், புத்தகமே பிரசாதம், புத்தகமே காணிக்கை. கேரள மாநிலம் கண்ணூரிலிருந்து 58 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செருப்புழா அருகே இருக்கிறது பிரபோயில் என்ற கிராமம். இங்குதான் சமயசார்பற்ற கடவுளின் ஆலயம் என பொருள்படும் நவபுரம் மாதா தீதா தேவாலயம் அமைந்துள்ளது. இங்குதான் புத்தகம் தெய்வமாக வணங்கப்படுகிறது. கோவிலில் வீற்றிருக்கும் புத்தக சிற்பத்தில் கடவுள் என்பது அறிவு என்றும், சமயம் என்பது பரந்த சிந்தனை என்றும், பணிவான ஞானமே பாதை என்றும் மலையாளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் சில சிறு குடில்களும் வீடுகளும் கட்டப்பட்டுள்ளன. இதற்கு எழுத்துப்புறா என்று பெயர். இது எழுத்தாளர்கள் தங்கியிருந்து தங்கள் படைப்பை உருவாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவு கோவிலை எழுப்பியவர் பிரபோயில் நாராயணன். இவர் புத்தகங்கள் அறிவின் உருவகம் என்கிறார். புத்தகங்கள் தெய்வீகமானவை என்பதால் கோவிலை உருவாக்கியதாக சொல்கிறார். இந்த அறிவு கோவிலை உருவாக்க தன் 20 வயதிலிருந்து சிந்தித்து வந்துள்ளார் அவர். இந்த கோவிலில் ஏப்ரல் மற்றும் அக்டோபர் மாதங்களில் பண்பாட்டு திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்றன. அவற்றுடன் 4 திராவிட மொழி எழுத்தாளர்களுக்கு விருதுகளும் வழங்கப்படுகின்றன. இந்த அறிவு கோவிலை ஒரு தன்னிறைவு பெற்ற நிறுவனமாக மாற்ற வேண்டும் என்பதே நாராயணனின் குறிக்கோள்.